தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். விரிவான தகவலுடன் நீராளுடைய சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார் விவரம் என்ன? மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திறப்பு விழா தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை அடையாறில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் இங்கிருந்து நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை திறந்து வைத்து தற்போது அதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள நகர்ப்புற நல்வாழ்வு மையம் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களை அவர் காணொலி காட்சி மூலமாகவும் திறந்து வைக்கிறார். இதற்கு முன்னதாக அடையாறு சாஸ்திரி நகர் பகுதியில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்னதாக சுமார் 500 மீட்டர் தூரம் முதலமைச்சர் ஸ்டாலின் சாலையில் இறங்கி நடந்து வந்து பொதுமக்களை சந்தித்தார். சாலையின் இருமருங்கிலும் திரண்டு நின்ற ஏராளமான பொதுமக்கள் அவருக்கு கை கொடுத்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தனர். ஒரு சில முதியவர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். அந்த நேரத்தில் ஒரு கை குழந்தை ஒன்றை முதலமைச்சரிடம் கொடுத்து அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுமாறு ஒரு பெண்மணி கேட்டுக்கொண்டார். இதையடுத்து அந்த குழந்தையை அவர் கையில் வாங்கி பெயர் சூட்டி 500 ரூபாயை பரிசும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தற்போது நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை அவர் பார்வையிடக்கூடிய ஒரு காட்சி. எனவே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. கிராமப்புற மக்களுக்கு ஒரு முதலுதவிக்கு பெரும் உதவியாக இருப்பது ஆரம்ப சுகாதார நிலையங்கள். எனவே அது இல்லாத கிராமங்களே இருக்கக்கூடாது என்ற சூழலில் அனைத்து இடங்களிலும் இதை பரவலாக கொண்டு வருவதற்கான முயற்சியினுடைய ஒரு முதற்கட்ட பணிகளாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே எல்லா இடங்களிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு நடைபெறக்கூடிய ஒரு பயணத்தின் பகுதி. எனவே நகர்ப்புற நல்வாழ்வு மையங்களும் ஆரம்ப சுகாதார நிலையங்களும் கிராமப்புற மக்களுக்கு மிகவும் அடிப்படை தேவை என்பதை உணர்ந்து தமிழ்நாடு அரசு இதில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செல்வகுமார்.